إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. நாம் அவனையே புகழ்கிறோம், அவனிடமே உதவியும் தேடுகிறோம், அவரிடமே பாவ மன்னிப்பையும் கேட்கிறோம். நாம் நம்முடைய கெட்ட எண்ணங்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அல்லாஹ் யாரை நேரான வழி காட்டிவிட்டானோ அவர்களை வழிகேடு செய்பவர்கள் யாரும் இல்லை. இன்னும் யாரை அவன் வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவர்களை நேர்வழி காட்டுபவர்கள் யாரும் இல்லை. வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஒரு அடிமை மற்றும் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவார் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். ஹம்து ஸலவாத்திற்கு பிறகு வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகளில் சிறந்த வழி, நேரான வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியாகும். காரியங்களில் மிக கெட்ட காரியம் இஸ்லாமில் புதியதாக உருவாக்கப்பட்ட காரியங்களாகும். மார்க்கத்தில் இஸ்லாமில் புதியதாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசிக்கக்கூடியவன். அல்லாஹ்வுடைய தன்மைகளில் ஒரு தன்மை அவன் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் வதூத், அல் கஃபார் போன்ற தன்மைகளை கொண்டவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வை தவிர படைப்புகளில் பெரும்பாலான படைப்புகள் அவருடைய உள்ளத்திலே நேசம், அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அவர்கள் நேசிப்பார்கள். அவர்களுக்கு பலன் இல்லாமல் இருந்தால் வெறுத்து விடுவார்கள். உண்மையான மூமின்களை தவிர, உண்மையான ஈமான் கொண்ட மக்களை தவிர பெரும்பாலான மக்கள் அவர்களுக்கு தேவைப்படும் பொழுது நேசிப்பார்கள். வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் தேவையற்றவர், அவனை விட அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், அவரை விட அதிகமாக அன்பு காட்டக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அவனுக்கு எந்த ஒரு தேவை கிடையாது, எதுவுமே அவனுக்கு தேவை இல்லை. அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். அப்படிப்பட்ட வல்ல ரஹ்மான் அதிகமாக அடியார்களை நேசிக்கிறார், நேசத்தை விரும்புகிறார். அடியார்கள் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். எனவே இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது, இபாதத்துகள் செய்யும் பொழுது, அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய வெறுப்பை விட்டு வெகு தூரமாக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய முஹப்பத் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை மூமின்களுடைய உள்ளத்திலே, ஈமான் கொண்ட மக்களுடைய உள்ளத்திலே தோன்றும். அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள், அதற்காக உழைப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக ரஹ்மத்துள்ளவன். அவனுடைய ரஹ்மத், அவனுடைய இரக்கம், அவனுடைய பாசம் எல்லையற்றது. அவனுடைய ரஹ்மத் எல்லையற்றது. அவனுடைய நேசத்தை பாருங்கள். யாராவது ஒருவர் நம்முடன் தவறாக பேசினால் எத்தனையோ மக்கள், பெரும்பாலான மக்கள் மன்னிப்பதற்கு தயாரில்லை. ஒருவர் பேசிவிட்டார், ஒருவர் ஏசித்து விட்டார், ஒருவர் மூலமாக அவருக்கு பலன் கிடைக்காவிட்டால் வாழ்க்கை பூரா வெறுக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார் இந்த உலகத்திலே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ மக்கள், அதாவது மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகபட்சமான மக்கள் பாவங்களில் மூழ்கி இருக்கும் பொழுதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்கத்தை காட்டி அவர்களுக்கு அவகாசங்களை அல்லாஹ் வழங்குகிறான். ரப்பல் ஆலமீன் எவ்வளவோ கொடுமைகள், எவ்வளவோ அநீதிகள், எத்தனையோ தவறான செயல்கள், அதே போன்ற ஏமாற்றங்கள், சதிகள், நல்லவர்களை கெட்டவர்களாக காட்டுவதற்காக, கெட்டவர்கள் நல்லவர்களாக காட்டுவதற்காக எத்தனையோ சதிகள், எத்தனை பாவங்களை இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை அநீதங்களை இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்த்து கொண்டிருக்கிறான். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்கத்தை காட்டி அவகாசத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த அவகாசம் இல்லை என்றால் அதே நொடியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை தண்டித்திருப்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் எத்தனை இடங்களில் கூறுகிறார். மக்கள் கூறுகிறார்கள் அல்லவா, அங்கே கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே அநீதம் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ் பார்க்கவில்லையா, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கவில்லையா? இதற்கு பதில் அல்லாஹ் கூறுகிறான், நாம் அவர்களுக்கு அவகாசத்தையும் அவர்களுக்காக நேரத்தையும் நாம் குறிக்கவில்லை என்றால் அந்த நொடியிலே நாம் அவர்களை தண்டித்திருப்போம். நாம் அவர்களுக்கு அவகாசத்தையும் கொடுத்திருக்கிறோம், குறிப்பிட்ட நேரத்தையும் நாம் கொடுத்திருக்கிறோம். நேரம் வரும்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக நீதத்தை அல்லாஹ் செலுத்துவார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த ரஹ்மத்தை நாம் சிந்திக்க வேண்டும், உணர வேண்டும். அல்லாஹ் எப்படிப்பட்ட இரக்கமானவன், இரக்கமுள்ள குணமுள்ளவன் ரப்பல் ஆலமீன். அவனுடைய நேசம், பாசம், அவனுடைய இரக்கம் எல்லையற்றது, எல்லையே கிடையாது ரப்பல் ஆலமீனுடைய ரஹ்மத். அந்த ரப்பல் ஆலமீன் அடியார்களை நேசிக்கிறான். எந்தெந்த அடியார்களை நேசிக்கிறான், யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறான், சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியார்களின் என்னையும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைவரையும், அனைத்து முஸ்லிம்களையும் அல்லாஹ் அவர்களில் ஆக்கி அருள் செய்வான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் யாரையெல்லாம் நேசிக்கிறான், கொஞ்சம் நேரத்தை எடுத்து குர்ஆனை எடுத்து படித்து பாருங்கள். யுஹிப்புஸ் ஸாபிரீன், யுஹிப்புல் முஹ்சினீன், யுஹிப்புல் முத்தகீன், யுஹிப்புல் முஹ்சினீன் போன்ற வசனங்கள். இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்து அந்த வசனங்களை தேடி கொஞ்சம் படித்து பாருங்கள். அல்லாஹ் யாரையெல்லாம் முஹப்பத் செய்கிறான், நேசிக்கிறான், யாரை அல்லாஹ் வெறுக்கிறான், யாரை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறி இருக்கிறான். லா யுஹிப்புல் முஅ்ததீன், லா யுஹிப்புல் ஸாலிமீன் போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் கூறி இருக்கிறான். அதை நாம் படித்து நேரத்தை எடுத்து இன்ஷா அல்லாஹ் அதை படித்தால், அதற்கென்று நாம் நேரத்தை எடுத்து அதற்காகவே குர்ஆனை எடுத்து அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், நான் குர்ஆனை ஓதி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்காக நேரத்தை எடுத்து நாம் படித்து பார்க்க நிச்சயமாக அல்லாஹ் அந்த ரப்புல் ஆலமீன் நேசிக்கக்கூடிய அடியார்களின் எங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் செய்வான். எண்ணத்தை பொறுத்துதான் வாழ்க்கை. ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட எண்ணம், நியத் இருக்கிறதோ அந்த நியத்தை கொண்டுதான் அல்லாஹ் வாழ்க்கையை கொடுப்பான், மரணத்தையும் கொடுப்பான். எப்படி கலிமா தௌஹீத் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா மரணத்தின் போது வர வேண்டும் என்ற எண்ணத்துடன் அதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் மரணம் நேரத்திலே அந்நேரத்திலே ரப்புல் ஆலமீன் கலிமாவை வர வைப்பான், ரப்புல் ஆலமீன் வர வைப்பான். எனவே நாம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கக்கூடியவர்களாக
இருக்க வேண்டும் என்று நாம் அந்த எண்ணத்தை உள்ளத்தில் உண்டாக்க வேண்டும். உண்மையாகவே உண்டாக்கினால் நம் உள்ளத்திலே நம்முடைய குணத்திலே என்னவெல்லாம் குறைகள் இருக்கிறதோ அல்லாஹ் அதை நீக்கி நற்குண மக்களாக ஆக்கி உண்மையாகவே தௌஹீதில் உறுதியாக இருக்கும்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவான். அப்படி போன்ற வாழ்க்கையை அல்லாஹ் வழங்குவான். ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான், சுத்தமான மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தௌபா என்றால் ஒரு விசாலமான ஒரு அமல், ஒரு விரிவான ஒரு அமல், பெரிய அமல். தௌபாவுடைய அம்சங்களில் ஒரு அம்சம் தான் இஸ்திக்பார். இஸ்திக்பார் என்றால் என்ன? பாவ மன்னிப்பு கேட்பது. தௌபா என்றால் என்ன? அந்த தௌபாவுடைய ஒரு அம்சம் தான் இஸ்திக்பார். அதாவது தௌபா என்றால் பாவத்தை முழுசாக விட்டுவிடுவது. பிறகு இது நாம் செய்து விட்டோமே என்று உள்ளத்திலே வருந்துவது. பிறகு அதற்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது இஸ்திக்பார் கேட்பது. அப்போ தௌபாவுடைய அம்சங்களில் ஒரு அம்சம் தான் இஸ்திக்பார். தௌபா ஒரு விசாலமான ஒரு அமல், ஒரு விரிவான ஒரு அமல், மிக பெரிய மகா அமல் தௌபா. அந்த தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், முஹப்பத் செய்கிறான், மிக்க நேசிக்கிறான். அவன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்து அல்லாஹ்வை பயந்து அந்த பாவங்களை விட்டு விலகி மறுபடியும் இந்த பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக உண்மையாக அவன் எண்ணத்தை கொண்டு அந்த பாவங்களை விட்டால் அல்லாஹ் அவனை நேசித்து விடுவான். அல்லாஹ் அவனை முஹப்பத் செய்வான். இந்த உலகத்திலேயும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், மறுமையிலும் கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான். தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை தன்னுடைய தோழர்களுடன் மழையை கேட்பதற்காக, மழை இல்லாமல் இருந்தது, கேட்பதற்காக, துஆ செய்வதற்காக, தொழுவதற்காக சென்றார். அந்த மஜ்லிஸிலே அல்லாஹ்விடம் துஆ கேட்கும் பொழுது, அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, அல்லாஹ்வை தொழும் பொழுது, அல்லாஹ்விடம் மன்றாடும் பொழுது அல்லாஹ் கூறினான், மூசா, உன்னுடைய கூட்டத்திலே ஒரு அடியான் இருக்கிறான். 40 வருடமாக அவன் பாவத்தில் மூழ்கி இருக்கிறான், அதை விட்டு விலகவே இல்லை. அவன் இந்த மஜ்லிஸில், இந்த சபையில் அவன் எழுந்து சென்று விட்டால் நான் மழையை பொழிய செய்வேன் என்று அல்லாஹ் சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அனௌன்ஸ் செய்தார்கள், சொன்னார்கள், இந்த சபையில் யாரோ ஒருவன் இருக்கிறான், 40 ஆண்டுகளாக பாவங்களில் மூழ்கி இருக்கிறான், அவன் இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சபையிலிருந்து யாருமே செல்லவில்லை. மழை வர ஆரம்பித்து விட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், யாரும் இந்த சபையில் செல்லவில்லையே, 40 வருடங்களாக பாவம் செய்த அந்த அடியான் செல்லவில்லையே, ஆனால் மழை வந்து விட்டதே என்று கேட்டார். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான், மூசா, நீ சொல்லும் பொழுது தன்னுடைய உள்ளத்திலே அவன் பாவ மன்னிப்பை கேட்டான் என்னிடம், நான் அவனை மன்னித்து விட்டேன் என்று சொன்னான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், யா அல்லாஹ், யார் அல்லாஹ்? அல்லாஹ் சொல்லவில்லை. 40 ஆண்டுகளாக பாவம் செய்யும் பொழுது அந்த அடியானை அல்லாஹ் மறைத்து வைத்தான். இன்னைக்கு அந்த அடியான் தௌபா செய்திருக்கிறான், நபிக்கும் அல்லாஹ் அறிவிக்கவில்லை. அல்லாஹ் அவனையும் அவனுடைய பாவத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிக்கும் அல்லாஹ் மறைத்து வைத்திருந்தார். இது பனி இஸ்ராயேலுடைய சம்பவங்களில் வரும். பனி இஸ்ராயேல் சம்பவத்தை பற்றி சஹீஹான ஹதீஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். என்ன தெரியுமா? அதை நீங்கள் உண்மையும் படுத்தாதீர்கள், பொய்யும் படுத்தாதீர்கள், மக்களுக்கு மத்தியில் அதை நீங்கள் பயான் செய்யுங்கள். இது சஹீஹான ஹதீஸ். சிலர் சொல்வார்கள், இது கட்டுக்கதை தானே, இது உள்ளத்துக்கு வரலையே, இது மண்டைக்கு வரலையே, இது உள்ளத்துக்கு வர, அதுதான் கிடையாது. ஹதீஸ்ல இருக்கா இல்லையா? நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் குர்ஆன் ஹதீஸும் அல்லாஹ் அது எங்கே நாமெல்லாம் கணக்கு போட்டுக்க கூடாது. அல்லாஹ் கூறினானா, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்களா, முடிஞ்சு, அவ்வளவுதான், அது உண்மை. ஆமன்னா சதக்னா. அப்போ பனி இஸ்ராயேலுடைய சம்பவங்களில் ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தின் மூலமா நாம என்ன அறிந்து கொண்டோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட பாசம் உள்ளவன், நேசம் உள்ளவன். அவன் பாவத்திலிருந்து விலகி தௌபா செய்தால் எப்படி அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான்? தௌபா செய்யும் பொழுது மிக அதிகமாக பயங்கரமாக கவலைப்படக்கூடியவன் ஷைத்தான். தலையை எடுத்து மண்டையை அடித்துக் கொள்வான் ஷைத்தான். தௌபா செய்து விட்டானே என்று தலையை எடுத்து மண்டையை அடித்துக் கொள்வான். அதாவது
செவில் அடித்து கொண்டு வரும் அந்த ஷைத்தான். ஏன் தெரியுமா? தோபா செய்து விட்டால் ஷைத்தானுக்கு தெரியும் எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விடுவான். ஒரு நொடியில் மன்னித்து விடுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவனுக்கு அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்திலும் அல்லாஹ் அவனுக்கு இடத்தை கொடுப்பான் ரப்பல் ஆலமீன். எனவே அல்லாஹ் தோபா செய்யக்கூடிய மக்களை முஹப்பத் செய்கிறான், நேசிக்கிறான். வயுஹிப்புல் முத்தஹிரீன், சுத்தமான மக்கள். இங்கே முத்தஹிர் என்றால் உள்ளமும் சுத்தமாக இருக்க வேண்டும், உடலும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். சுத்தமான மக்கள் அவர்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். உதாரணத்துக்கு பாருங்க, மிஸ்வாக்கை பற்றி நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள். இந்த மிஸ்வாக் நம்முடைய வாயை அதை சுத்தப்படுத்தும், அல்லாஹ்வுடைய நேசத்தை தரும். எப்படி? அந்த குச்சியை எடுத்து மிஸ்வாக் செய்கிறோம் அல்லவா, அது செய்தால் வாயை சுத்தப்படுத்தும், அது இல்லாமல் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். இப்ப சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க, அந்த மிஸ்வாக் அந்த குச்சி மூலமாக நாம பல்லை வளர்க்கணும்னா எப்படிப்பட்ட கிருமி ஜராசிம் எல்லாம் செத்து போவாங்க அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட். நபி இஸ்லாம் முதல்ல சொல்லிட்டாங்க, சுத்தப்படுத்தும் என்ன? எல்லாத்தையும் விட்டு சுத்தப்படும். இது நம்முடைய நாவுக்கு மிக நல்லது, நம்முடைய வாய்க்கு நம்முடைய பற்களுக்கு மிக சிறந்தது. அப்போ இதன் மூலமாக ஒன்று நம்மை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம், இரண்டாவது அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெறலாம். அப்போ சுத்தமான மக்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான். எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் மஸ்ஜிதுக்கு வரும்பொழுது அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்க மாட்டார்கள். அதே ஒரு திருமணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ எந்த அளவுக்கு தன்னை சுத்தமாக்கிக் கொள்வார்கள் என்றால் நறுமணமும் பூசிக்கொள்வார்கள், புது புது ஆடை அணிந்து கொள்வார்கள். ஆனால் ஜும்மா பெருநாள் அது கட்டாயம் கிடையாதுங்க. அல்லாஹ் சொல்லியிருக்கான், அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, அது உண்மைதான், ஆனா கட்டாயம் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி அதை ஈஸியா முடிச்சுப்பான். அப்படி கிடையாது. வயுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆனிலே, சுத்தமான மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நம்முடைய உள்ளத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட மக்களையும் நேசிக்கிறான். இன்னொரு இடத்திலே யுஹிப்புல் முக்ஸிதீன், நீதமான மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒரு அடியான் நீதமாக நடக்கும் பொழுது, சத்தியத்தில் உறுதியாக இருந்து சத்தியத்தை கொண்டு வரும் பொழுது, அவனை மக்கள் வெறுத்தாலும் சரி சரி அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான். இது ஹக்கு, இது உண்மை, இது நீதம், இது அநீதம், இது நான் உறுதியாக இருந்தால் யார் என்னை நேசிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அல்லாஹ் என்னை வெறுத்து விடக்கூடாது, அல்லாஹ் என்னை நேசித்தால் போதும் என்று பொறுமையாக இருப்பார். காலம் வரும் பொழுது பார்ப்போம் என்று. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீதத்தை அல்லாஹ் விரும்புகிறான், நீதமான மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். உள்ளத்திலே பொறாமை, பெருமை, கொடூரம் போன்ற தீய குணங்களை வைத்துக் கொண்டால் நீதமாக நடக்க முடியாது, பொறுமையாக நடக்க முடியாது, அநீதத்தில் மூழ்கி விடுவோம். எனவே அப்படிப்பட்ட உள்ளம் இல்லாமல் இருந்தால் நீதத்தில் நாம் நடப்போம். யாராக இருந்தாலும் சரி, இதுதான் நீதம், இது அநீதம், இது உண்மை, இது பொய், இதில் உறுதியாக இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறார். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஒருத்தர் நீதமாக நடக்கிறார், அவர் மீது அவதூறம் செலுத்தப்படுகிறது, அவரை பற்றி தப்பாக பேசுகிறார்கள், உடனே அதை விட்டு அவன் விலக மாட்டான். ஏன் தெரியுமா? மக்களுடைய சந்தோஷத்திற்காக நான் நீதமாக நடக்கவில்லை, என் ரப்புடைய சந்தோஷத்திற்காக, என் ரப்புடைய நேசத்திற்காக தான் நான் நீதமாக நடந்தேன். யார் நேசித்தாலும் சரி, நேசிக்காவில்லை என்றாலும் சரி, அது பார்த்து அல்லாஹ்வை நான் பயந்து நீதமாக நடந்தேன் என்று நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே நீதமாக நடங்கள், உங்களை பற்றி நீங்கள் பேசினாலும், எப்படி? உங்களை பற்றி பேசினாலும் நீதமாக பேசுகின்ற அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறார், தன்னை பற்றி பேசினாலும். அப்போ ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறக்கூடியவனாக ஆவதற்காக அவன் நீதமாக நடந்தால் அல்லாஹ் அவனை நேசிக்கிறான். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே நிழலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில மக்களை அல்லாஹ் அங்கே கொண்டு வருவான், பல மக்களை அல்லாஹ் கொண்டு வருவான். யாரை? அதில் ஒருவர் யார்? நீதமாக நடக்கக்கூடிய ஒரு முன்சிப், ஒரு தலைவர், நீதமாக நடக்கக்கூடியவன். இன்றைய கால தலைவர்களே மக்களை பத்தி புறம் சொல்லிட்டே போவான். இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் இப்படிப்பட்டவன், அவன் அப்படிப்பட்டவன். ஒரு தலைவனா மக்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், அவருடைய தவறுகளை மறைக்க வேண்டும், அவர்கள் மீது இரக்க குணத்தை கொண்டு செல்ல வேண்டும். மக்களுக்கு மத்தியில் பிளவு கொண்டு வரக்கூடியவர்கள், ஜமாத் கொண்டு வரக்கூடியவர்கள்,
நல்ல ஒரு கூட்டத்திலே ரெண்டு கூட்டமாக ஆக்கக்கூடியவர்கள் பைத்தியக்காரர்கள். யார் அவர்கள்? மார்க்கம் தெரியாத முட்டாள்கள் அவர்கள். ஏன் தெரியுமா? மக்களுக்கு மத்தியில் ஒரு நேசத்தை கொண்டவர்கள், ஒரு அன்பை பாசத்தை கொண்டவர்கள். அவன் தான் நீதமான தலைவன். அந்த தலைவனை அல்லாஹ் நேசிப்பான். உலகத்தையே வல்ல அல்லாஹ் ரஹ்மான் அவனை நேசிப்பான். ரப் அவனுக்கு எங்கே கொண்டு செல்ல வேண்டுமே அங்கே அல்லாஹ் அங்கே கொண்டு செல்வான். அப்போ நீதம் மிக முக்கியமானது. யாராவது காட்ட முடியுமா? யாராவது இந்த தலைவன் நீதமானவன் காட்ட முடியுமா? இந்த காலத்திலே அல்லாஹ் அப்படின்னா நீதமானவர்கள் இவர் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் சொல்லலாம், இவர் கொஞ்சம் பரவாயில்லைங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்படி இவங்களை விட இவர் கொஞ்சம் பரவாயில்ல, இதுதான் இந்த காலத்தில். ஏன் இந்த நிலைமை எல்லா இடத்துல வந்துருச்சு. இவர் கொஞ்சம் ஓகேங்க, அவ்வளவுதான். தவிர நீதமானவர், அனிதத்தை வெறுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நாம் பார்க்க முடியுமா? காட்ட முடியுமா? அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானார். அப்போ நீதமாக நடந்தால் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான். ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு முஹப்பத் செய்கிறான். இஹ்சான் செய்யக்கூடியவர்கள், அதாவது உபகாரம் செய்யக்கூடியவர்கள். ஒருத்தருக்கு என்ன செய்யறோம்? நல்லது செய்யும் பொழுது அவரை பற்றி அவருக்கு எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காமல் நல்லது செய்தால் அதுதான் இஹ்சான். அதுதான் இஹ்சான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதிப்பான், எல்லாருக்கும் சோதிப்பான். எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் நல்லதுதான் செய்வான் என்று எண்ணினால் அது தவக்குல். அந்த தவக்குலை, அந்த நம்பிக்கையும் அல்லாஹ் நேசிக்கிறான். ஒருவர் இயலாமை நேரத்திலே, இளையாமை இருக்கும் பொழுது, முடியாத ஒரு நேரத்திலே அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து அல்லாஹ்வை நம்பி அந்த காரியத்தில் நான் வெற்றி அடைவேன் என்று நேசிக்கும் பொழுது அதுவும் தவக்குல். ஆற்றல் இருக்கும் பொழுதும், எல்லா வகையான சக்தி இருக்கும் பொழுதும், எல்லா வகையான செய்வதற்கு வழிகள் இருந்தும் அல்லாஹ் நாடினால் இந்த காரியம் நடக்கும், இல்லையென்றால் நடக்காது என்ற அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை சார்ந்து இருந்தால் அவருடைய தவக்குல் தான் உண்மையான தவக்குல். அவருடைய நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கை. இயலும் பொழுதும் இயலாத நேரத்திலும் அனைத்து நேரத்திலும் என் ரப்பு நாடினால் இது நடக்கும், என் ரப்பு நாடவில்லை என்றால் இது நடக்காது, என்னுடைய ரப்புடைய நாட்டத்திற்கு மீறி எதுவும் இந்த உலகத்தில் நடந்து விடாது. ஏதாவது தவறு நடக்கும் பொழுது அல்லாஹ் சோதனைக்காக விட்டு வைத்திருக்கிறான், இது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே என்ன நடக்குமோ அது சரியான முறையில் இன்ஷா அல்லாஹ் அதை நடத்துவான் என்று உறுதியாக இருக்க வேண்டும். தவக்குல், அல்லாஹ் மீது நம்பிக்கை. இயலும் பொழுதும் இயலாத நேரத்திலும் அனைத்து நேரத்திலும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்க வேண்டும். அப்படி தவக்குல் செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், முஹப்பத் செய்கிறான், அவரது இரக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகிறான். இந்த விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இபாதத்திலும் நேசிக்கிறான், நற்குணத்திலும் நேசிக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வின் அவருடைய ஹதீஸின் மூலமாக, ஹதீஸே குதுஸில் அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய அடியார்கள் என்னை நெருங்க வேண்டும் என்றால் அவர்கள் தம்முடைய கடமையான இபாதத்துகள், கடமைகளை சரியாக செய்தால் அவர்கள் என்னை நெருங்கி விடலாம் என்று நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீங்கள் கூறுகிறார்கள். அடியார்கள் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்றால் ஃபர்தான காரியங்கள் சரியாக செய்துவிட வேண்டும். அனைத்து நேரத்தில் கடையில் கஸ்டமர் இல்லை, வாங்கக்கூடிய மக்கள் இல்லை, தொழிலுக்கு நேரமாகிவிட்டது, தொழிலுக்கு சென்று விட்டார்கள், கடை நின்று கொண்டிருக்கிறார், ஒரு 50 கஸ்டமர் வந்துட்டாங்க, தொழுகையை விட்டு விட்டார், முடிச்சு. அவருடைய தொழுகைக்கு எந்த ஒரு இது கிடையாது, இம்பார்ட்டன்ஸை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். மக்கள் கஸ்டமர் இருக்கும் பொழுது தொழுகை விட்டவன், கஸ்டமர் இல்லாத நேரத்தில் தொழுகை தொழக்கூடியவன், அவருடைய தொழுகைக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அல்லாஹ் கொடுப்பான், என்ன ஒரு மதிப்பு அல்லாஹ் கொடுப்பான். அப்போ அனைத்து நேரங்களில் தங்களுடைய கடமைகளை செய்துவிட வேண்டும். அத்தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், மற்றவருடைய கடமையாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அல்லாஹ் சோதிக்கிறான், அனைவரையும் சோதிக்கிறான். சில மக்கள் என்ன எண்ணி விட்டார்கள், யாரிடம் காசு பணம் இல்லையோ அவருக்கு அல்லாஹ் சோதிக்கிறான், யாரிடம் காசு பணம் அதிகமாக இருக்கிறதோ அல்லாஹ் சோதிக்கவில்லை. தவறான கூற்று. அல்லாஹ் யாருக்கு கொடுத்தானோ அவருக்கு கொடுக்காமல் அல்லாஹ் இருந்திருக்கலாம், யாரிடம் ஜேபில் காசு இல்லையோ அவருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கலாம், நாளையே அல்லாஹ் செய்வான். இவ்வாறு செய்திருக்கிறான் என்றால் எதற்காக? அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த சோதனை காலகட்டத்திலும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஃபர்தான தொழுகைகள் இதையெல்லாம், ஃபஜர், ஸுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, நோன்புகள் இதையெல்லாம்
அதற்கு பிறகு நஃபிலான இபாதத்தையும் அல்லாஹ் நேசிக்கிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகையை அல்லாஹ் மிக்க நேசித்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தொழுகை காரணம் என்ன தெரியுமா? நஃபிலான தொழுகை. அதாவது பாதி இரவு ஒருங்குவார்கள், பாதி இரவு அல்லாஹ்வுக்காக வணங்குவார்கள். அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பை, நஃபிலான நோன்பை அல்லாஹ் மிக்க நேசித்தார், மிக அதிகமாக நேசித்தார். எப்படிப்பட்ட நோன்பு? ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள், ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். அதாவது நஃபிலான நோன்புகள், கடமையான நோன்புகள், நஃபிலான நோன்புகள். அந்த நோன்பை, சௌமை, சியாமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நேசித்தார். அதே போன்று குணங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் தெரியுமா? சிலர் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை உண்டாக்குவார். எப்படி? ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தை சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியவன் அவனை அல்லாஹ் நேசிக்கிறான். அவன் யாராக இருந்தாலும் சரிங்க, ஒரு முஸ்லிமா, அவ்வளவுதான். நாம எப்படி தெரியுமா? ஒரு விஷயத்தை நேசிக்கிறோம் என்றால் அந்த விஷயத்துக்கு உட்பட்டவன், முன்னாடி இருக்கவன் இல்லை என்றால் அவனை கொச்சைப்படுத்துவது, அவனை கனிமற்றமான வார்த்தை முன்பின் பேசுவது, இதையெல்லாம் செய்யக்கூடியவன். எனவேதான் சஹாபாக்களுடைய மன்ஹஜில் உண்மையாக உறுதியாக இருந்தால், அதை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் இருந்தால் அல்லாஹ் நேர் வழி காட்டுவான், சரியான வழி அல்லாஹ் காட்டுவான். எனவே நான் ஒரு முஸ்லிம் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய ஜமாத்ல இருக்கட்டும், இன்னொரு ஜமாத்ல இருக்கட்டும், நம்முடைய பள்ளியில் இருக்கட்டும், இன்னொரு பள்ளியில் இருக்கட்டும், ஒரு முஸ்லிமாக இருக்கும் பட்சத்திலே அவருடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை உண்டாக்கினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசத்தை அவர் பெறுவார்கள். அதே போன்று நல்ல உள்ளம், அதாவது சாஃப்டான உள்ளம், ஹார்டான உள்ளம் கிடையாது, சாஃப்டான உள்ளம். மக்களை பற்றி இரக்கமாக அவன் சிந்திக்கக்கூடியவன். ஒருவன் பாவியாக இருக்கிறான், இவன் பாவம் செய்யாமல் இருந்தால் நல்லதாக இருக்க வேண்டுமே, இவனுக்காக துவா செய்வோமே, அல்லாஹ் இவனை பாவத்தை விட்டு விலகக்கூடியவனாக அல்லாஹ் ஆக்கியவர் செய்வான் என்று துவா. இது எப்படி? சாஃப்டான உள்ளம். ஹார்டான உள்ளம் எப்படி தெரியுமா? அவனை பத்தி உலகம் பூரா சொல்லிட்டு தெரியுவான். இவன் சரி இல்லை, இவன் சரி இல்லை, சரி இல்லை, சரி இல்லை, சரி இல்லை சொல்லிட்டே போ. தன்னுடைய மகனை பத்தி சொல்லுவான். மகன், நம்முடைய தம்பி பாவங்கள் செய்யாமல் இருக்காங்களா சொல்லிட்டு அலைஞ்சிட்டு சுத்திட்டு இருக்க முடியுமா? இவன் சரி இல்லை, அவன் சரி இல்லை சொல்லிட்டு இருக்க முடியுமா? அப்ப தன்னுடைய மகனுக்கு ஒரு நீதம், தன்னுடைய தங்கைக்கு எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க ஒரு நீதம், மற்றவங்க ஒரு நீதமா? சிந்திக்க வேண்டும். மாஷிராவில், நம்முடைய சமுதாயத்தில் எப்பொழுது அமைதி வரும்? நம்முடைய குணங்களில் நம்முடைய குணங்கள் நற்குணமாக இருந்தால் அல்லாஹ் அமைதியை தருவார், பெரிய அமைதியை அல்லாஹ் தருவார். எனவே நம்முடைய குணங்கள் சீரானதாக இருக்க வேண்டும். கெட்ட குணங்களில் மிக கெட்ட குணம், அஹ்லாக்கிலேயே மிக கெட்டது, இதை விட பெருசு எதுவுமே தவறு கிடையாது. குணங்கள் அது என்ன தெரியுமா? பெருமை, கிப்ர். எல்லா உலமாக்கள், எல்லா சஹாபாக்கள், எல்லா நபிகள் மத்தியிலே எந்த ஒரு கருத்து வேறுபாடே கிடையாது. எதில்? குணங்களின் மிக கெட்ட குணம் பெருமை, கிப்ர். பெருமை உள்ளவர்கள் அவர்கள் எப்பொழுதும் வெற்றி பெறவே மாட்டார்கள். சென்னையில் கொண்டார்கள், சத்தமாக பேசினால், கோபமாக பேசினால் பெருமை உள்ளவன் அப்படி கிடையாது. பெருமையுடைய தொடர்பு உள்ளத்திலே, நாவிலே கிடையாது. எப்படி? பெருமையுடைய தொடர்பு எங்கே எங்கே இருக்கு? உள்ளத்திலே இருக்கு. உள்ளம் பார்க்க வேண்டும். ஒருடைய செயல்களை பார்த்து பெருமை உள்ளவன் நாம் முடிவெடுத்தால் அல்லாஹ்வுடைய சிபத், யார் பெருமை உள்ளவன் யார் பெருமை இல்லாதவன் அல்லாஹ் அறிவான். ஆனால் பயான் செய்வது, பயான் கேட்டு நடப்பது நம்முடைய கடமை. அது என்ன? உள்ளங்களுக்கு தொடர்பு, பெருமையுடைய தொடர்பு உள்ளங்களுக்கு இருக்கிறது. எனவே பெருமை என்பது ஒரு பெரும்பாவம். அதை விட்டு நானும் நீங்களும் அனைத்து முஸ்லிம்களும் விலக வேண்டும், அவ்வளவுதான். மற்றது அல்லாஹ் பார்த்துக் கொள்வான். எனவே பெருமை இருந்தால் அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அதற்கு ஆப்போசிட், அதற்கு எதிராக பெருமை இல்லாதவர்கள், நற்குணம் உள்ளவர்கள், அதே போன்று பெருமை இல்லாத வார்த்தைகள் பேசுவார்கள். அதே போல அவருடைய உள்ளத்திலே ஒரு முஹப்பத் ஏற்படும், ஒரு அன்பு ஏற்படும். முஸ்லிம் சமுதாயத்தை நேசிப்பது ஈமானில் அடங்கும். முஸ்லிம் சமுதாயத்தை வெறுப்பது இது நிஃபாக். நிஃபாக் என்றால் என்ன? நயவஞ்சகத்தில் அடங்கும். எனவேதான் நாம் எவ்வளவு முடியுதோ நமக்கு மத்தியிலே பிளவுகளை கொண்டு வரக்கூடாது. பிளவுகள் இது கதவுகள். எதற்காக கதவுகள்? கருத்து வேறுபாடு, சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் முஸ்லிம் சமுதாயமுடைய வீழ்ச்சிக்காக மிகப்பெரிய கதவு.
இந்த கதவுகள் எல்லாம் மூடினால்தான் ஒற்றுமை வரும். வேற்றுமைக்காக கதவுகள் எல்லாம் திறந்து வைத்து ஒற்றுமைக்காக நாம் பேசிக் கொண்டிருந்தால் பெரிய தவறு, ஒற்றுமை வரவே வராது. வேற்றுமை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த வேற்றுமையுடைய கதவுகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை மூடாதவரை நம்ம மத்தியில் ஒற்றுமை வராது. எனவே நம்முடைய உள்ளத்திலே பெருமை இருக்கக்கூடாது, நம்முடைய உள்ளத்திலே பொறாமை இருக்கக்கூடாது. கீனா கபட், பிறரை பற்றி தவறு 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 தவறு. ஒரு வாட்டி சண்டை அடிச்சா முடிச்சு, அவ்வளவுதான். மரணம் வரும் வரை கபருக்குள்ள போட்டு அடக்கம் செய்யும் வரை அவர்களை பற்றி தவறு 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 அன்பே வராதுன்னா அந்த உள்ளத்தை எல்லாம் நேசிக்கவே மாட்டாங்க. மன்னிக்க வேண்டும். கேட்டார்கள் என்ன செலவு செய்வது? அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் மன்னிப்பை செலவு செய்யுங்கள். அல்லாஹ் கேட்கிறார், எப்படி என்ன செலவு செய்வது? நபியை கூறுகிறாங்க, மன்னிப்பை செலவு செய்யுங்கள். செலவு செய்வதிலே மிகப்பெரிய செலவு, உயர்ந்த செலவு என்ன? பிறரை நீங்கள் மன்னியுங்கள். மன்னித்தால் உள்ளத்திலே நேசம் வரும் இன்ஷா அல்லாஹ். எனவே கிறிஸ்துவின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். பிரதான காரியங்கள், சுன்னத்தான காரியங்கள், நற்குணங்கள், இதெல்லாம் செய்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெறுவோம். அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ அந்த கூட்டத்தை இதுவரை யாரும் அவர்களை தோற்கடிப்பதில்லை. அந்த கூட்டம் தோற்கவில்லை. மறுமை நாள் வரை அந்த கூட்டம் தோற்கவே தோற்காது. அல்லாஹ் நேசித்த கூட்டம். எந்த கூட்டத்தை அல்லாஹ் நேசிக்கிறானோ, எந்த கூட்டத்தின் மீது அல்லாஹ் முஹப்பத் வைத்திருக்கிறானோ அந்த கூட்டத்திற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ் கண்ணியத்தை வழங்குவான். அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் எல்லா உலகத்திலே, அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், எந்த ஒரு நாடாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே அல்லாஹ் எந்த கூட்டத்தை நேசிக்கிறானோ அந்த கூட்டத்தை அல்லாஹ் ஒருபோதும் கண்ணியற்ற கூட்டமாக ஆக்க மாட்டான். அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். இன்றைய காலத்திலே உலகத்திலே முஸ்லிம் சமுதாயம் கண்ணியமற்ற மக்களாக இருக்கிறார். காரணம், நமக்கு மத்தியிலே எத்தனையோ சண்டைகள், சச்சரவுகள், உள்ளத்திலே கொடூரங்கள், பகைகள் எல்லாம் வைத்து வாழக்கூடிய சமுதாயமாக நாம் இருக்கிறோம். இதெல்லாம் ஷைத்தானுடைய காரியங்கள். இதை அகற்றி அல்லாஹ்வுடைய தௌஹீதை உறுதியாக பிடித்து, நபி அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்தை உறுதியாக பிடித்து அல்லாஹ்வுக்காக நாம் வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கு வழங்குவானாக. ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.